பிராண சக்தி அப்படின்னா அத தமிழ்ல சொல்லணும்னா உயிர் சத்து, உயிர் சக்தி அப்படின்னு சொல்லணும். அதுதான் பிராண சக்தின்னு சொல்றாங்க. அத உயிர் சத்து, அந்த உயிர் சக்திய நாம விரயம் செய்யக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. அந்த உயிர் சத்தானது, அதாவது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிராண சக்தி, பிராண வாயு, பிராண சக்தி இல்லைன்னா உயிர் சக்தி, உயிர் சத்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது எந்தெந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது நஷ்டம் ஆகுது அப்படின்னா, அதுக்கெல்லாம் சில விஷயங்களை இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம எந்த உயிரையாவது நம்ம கொலை செய்வதற்கு காரணமா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சத்து வந்து குறையுது. அப்புறம் நம்ம உயிர் மீது கோபப்பட்டாலும், எந்த உயிர் மீது நாம கோபப்பட்டாலும், நமக்கு கோபம் வந்தாலே இந்த உடம்புல அந்த பிராண நஷ்டம் அப்படின்ற உயிர் சத்து நஷ்டம். அப்புறம் சோம்பல், நம்ம சோம்பேறியா இருந்தாலும் நஷ்டம். அதை அப்படியே நான் வரிசையா சொல்றேன். சோம்பல், அப்புறம் பொய்மை, நம்ம உண்மையை தவிர்த்து பொய் பேசினா கூட இந்த உடம்புல பிராண நஷ்டம் உண்டாகுது. அப்புறம் பொறாமை, எல்லா உயிரும் தன் உயிரை போல பாக்குறதுதான் உண்மை. தன் உயிர் போல இல்ல, எல்லாமே தன் உயிர் தான், எல்லாம் ஒன்றுதான், அதுதான் உண்மை. ஆனா அதற்கான அறிவு விளக்கம், அந்த ஞானம் இல்லாதனால நம்ம எல்லாம் வேற வேறதான் நம்ம பாக்குறோம். அப்படி வேறு வேறையா பார்த்து வேறு உயிர் வளர்வதை கண்டு நாம் அந்த விஷயங்களை புறமப்பட்டாலும் நமக்கு இந்த பிராண சக்தி குறையும். அப்புறம் கடும் சொல், கடுமையான சொல்லால பிறரோட மனது பாதிக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான சொல்லால பேசுறதுனாலையும் பிராண சக்தி உண்டாகும், அதாவது பிராண நஷ்டம் உண்டாகும் சொல்றேன். அதுக்கப்புறம் உறக்க பேசுதல், அதாவது இந்த பேசக்கூடிய வார்த்தையை ரொம்ப உறக்க பேசினா அங்கேயும் அந்த உயிர் சத்து அப்படின்றது நஷ்டமாகுன்றது. வேகமா நடத்தல், ரொம்ப வேகமா நடந்தா கூட அதுக்கான ஆற்றல் வீணாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வழக்கிடல், யார்கிட்டயாவது போய் நம்ம மல்லு கட்டிட்டு வழக்காடிட்டு இருப்போம் இல்லையா, வழக்காடிட்டு இருப்போம். அதாவது அதை எப்படி சொல்றது, ரொம்ப விவாதம் செய்து கொண்டு அந்த அந்த வழக்கிடல் சொல்றாரு. அந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு பிராண நஷ்டம் ஏற்படும். அப்புறம் சண்டையிடுதல், யார்கிட்டயாவது போய் இதுக்காக நம்ம சண்டைடுறோம் இல்லையா, அந்த சண்டையில என்ன ஆகும், கோபம் வெளிப்படும். கோபத்தால உணர்ச்சி அதிகமாகும் போது நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த உயிர் சத்துன்ற அந்த சுத்த உஷ்ணம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதெல்லாம் கூடாதுன்ற. இது போல நிறைய விஷயங்களை சொல்றேன். இன்னும் உணவு பழக்க வழக்கங்களையும் சொல்றேன். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்றேன். சில உணவு பழக்க வழக்கங்களையும் சொல்றேன். அதாவது பழைய காய்கறிகளை சாப்பிடக்கூடாது. அப்புறம் சாப்பாடு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம், அது கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அது கொஞ்சமாவது சூடா இருக்கும் போது சாப்பிடணும். ரொம்ப பழசான உடனே சாப்பிடக்கூடாது அப்படி சொல்றாரு. அப்புறம் இந்த காய்கறிகள்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் தூதுவளைக்காய், பேயன் வாழைக்காய், இது போன்ற சில காய்களை தினந்தோறும் எடுத்துக்கலாம். அப்ப சில கீரைகளை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அப்புறம் இது இன்னும் சில கீரைகள் இருக்கு. அந்த கீரைகளை இந்த தினந்தோறும் எடுத்துக்கலாம்னு சொல்றேன். தினந்தோறும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் மற்ற காய்கறிகளை நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல 2 நாள் விட்டு மறுபடியுமோ மாத்தி மாத்தி தான் எடுக்கணும்னு சொல்றாரு. இது மாதிரி சொல்றாரு. எந்த சூழ்நிலையிலும், அதாவது புலால், மாமிசம், அதை நீக்கணும். அது கண்டிப்பா அதை எடுத்துக்கூடாது. அது எடுத்துக்கிட்டா நிச்சயமா நம்ம உடம்புல பிராண சக்தின்றது, அந்த உயிர் சத்துன்றது குறையும்ன்றார். இது போல இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதாவது கடுநடை, பெருஞ்சொல், பேராசை, இச்சைப்படுதல், வழக்கிடுதல், பெருநினைப்பு, பெருஞ்செழிப்பு, பெருந்துயர், மிகுப்பாறை, ஊன்றி கேட்டல், துக்கம், நற்கந்தம், முகந்தல், பேருண்டி, நிறைய சாப்பிட்டாலும் பிராண நஷ்டம் உண்டாகும். பெருந்தூக்கம், நிறைய தூங்கிட்டே இருந்தாலும் போயிரும்ன்றார். அப்புறம் வீண் செயல், அந்த செயல் ஒண்ணுக்குமே ஆகாத செயல் பிடிச்சி செஞ்சுட்டு இருந்தாலும் போச்சு அப்படின்றார். அப்புறம் மலம் அடக்கல், நம்மளோட அந்த மலம் அதை அடக்கினாலும் பிராண சக்தி குறையுன்றார். அப்புறம் ஜலம் அடக்கல், நம்மளோட யூரினை சிறுநீரை அடக்கினாலும் நமக்கு பிராண சக்தி உண்டாகும். இப்போ தாகம் அடக்கல் அப்படின்னா, தாகம்னா தாகம் எடுக்கணும், அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், தண்ணி போடக்கூடாதுன்றார். அப்ப உடனே குடிக்கணும் அப்படிங்கிற.
அப்ப அது குடிக்கும் போது பெருநீர் குடித்தல் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு குடிக்காம நிறைய குடிக்கிறது. அப்படி பண்ணாலும் நமக்கு பிராண நஷ்டம் உண்டாகும் அப்படின்றார். அது போல அப்புறம் பேராசை, கோபம், மோகம், மதம் இது போல நிறைய காரணங்களை சொல்லிட்டே போறோம். இது போல இந்த தேவையற்ற விஷயங்களை நம்ம ஆராய்ந்து ஆராய்ந்து இதையெல்லாம் நாம் உணர்ந்து பக்குவமாக நம்ம நிதானமாக நமக்கு கொடுத்த இந்த மன அறிவை கொண்டு எது நல்லது எது கெட்டது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற விழிப்புணர்வோடு அறிவை கொண்டு இந்த மன அறிவோடு நம்மளோட அறிவுக்கு அறிவா இருக்கக்கூடிய ஆன்ம அறிவு அந்த ஆன்ம அறிவையும் கனெக்ட் பண்ணி நம்ம எந்த விஷயத்த செய்தாலும் இது ஏன் செய்யறோம் எதுக்காக செய்யறோம் இதை செய்யறதுனால நமக்கு நல்லதா கெட்டதா லாபமா நஷ்டமா நம்ம இதனால நம்ம உடம்பு பாதிக்குமா இதனால நம்ம மனம் பாதிக்குமா இதனால நம்ம செய்யக்கூடிய செயலால பிறருக்கு ஏதாவது பாதிக்குமா பிறவிற்கு துன்பம் வருமா என்று நிதானமாக யோசித்து விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நாம் இந்த பிராண நஷ்டம் அப்படின்ற உயிர் சத்து அந்த உயிர் ஆற்றலை விரயமாவதை தடுத்து நெடுநாளுக்கு நாம் ஆரோக்கியத்தோடும் துன்பம் இல்லாமல் வாழலாம்.